வணக்கம் உறவுகளே. பசும்பொன் பாசறை இரத்த தான அறக்கட்டளை மற்றும் சேவை கழகத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மேலே எண்ணற்ற பதிவுகள், ஒன்றை மறைக்க ஒன்றை செய்யக்கூடிய அரசாங்கம், ஒன்றை மறைக்க ஒன்றை செய்யக்கூடிய அதிகாரிகள் என்று மிக மிக ஒரு தீவிரமான அரசியல் சூழ்நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் இந்த செந்தில் மல்லர் அவர்கள் பேசினது மறைக்கிறதுக்கு என்னென்னமோ செய்து பார்த்தாங்க, ஆனால் முடியலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஆப்பநாடு மறவர் சங்கம் அதில் கையில் எடுத்து வருகின்ற 27ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு அளவில் போராட்டம் பண்ணணும் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த போராட்டம் இதுவரைக்கும் எனக்கு விவரம் தெரிய பார்த்தீங்கன்னா ஆப்பநாடு மறவர் சங்கம் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இதுவரைக்கும் அறிவிச்சதும் இல்லை. கூட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க, நிறையா கூட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க. அதில் கூட நான் கலந்து கொண்டதில்லை. ஆனால் இந்த ஆப்பநாடு மறவர் சங்கம் ஒரு இத்தனை கிராமத்தை தாங்கிய இந்த மறவர் சங்கத்தை போராட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரியணும். உலக நாடே உத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். தயவு செய்து இந்த வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் நான் வாரேன், நீ வாரேன், நாங்கள் அத்தனை பேரை திரட்டி வந்துடுறோம், நீங்கள் இத்தனை பேரை திரட்டி வந்துடுறோம் அப்படின்ட்டு தயவு செய்து பேசாதீங்க. களத்தில் நின்றுட்டு அதுக்கான பதிவுகளை போடுங்க. தயவு செய்து ஏன்னா நம்ம பேசக்கூடிய எல்லா வார்த்தைகளையுமே போலீஸ் கவனத்தில் தான் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம நினைக்கிறோம் ஒரு வாட்ஸ்அப்பில் தானே பேசுகிறோம், ஒரு ஃபேஸ்புக்கில் தானே போடுறோம் அப்படின்ட்டு. அதனால தயவு செய்து நம்ம கூட்டங்கள், நம்ம போராட்டங்கள் நடப்பு தடையாகவும் இது அமையும். அதனால தயவு செய்து பேசக்கூடிய உறவுகள் தனிப்பட்டு பேசுங்க. போராட்டத்தை அதாவது காலையில் கூட நம்ம புலித்தேவன் மக்கள் இயக்கம் கூட போட்டிருந்தாங்க. 27ஆம் தேதி ஆப்பநாடு மறவர் சங்க போராட்டத்தை கண்டிப்பாக நாங்கள் கலந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம போலீஸுக்காரவங்கிட்ட நான் போராட்டத்துக்கு போகிறேன், நான் இந்த நக்கில் நிற்கிறேன், கூப்பிட்டு என்னை அரெஸ்ட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணம் வந்துடும். அதனால் தயவு செய்து ஒட்டுமொத்தமாக அந்த போராட்டத்துக்கான பலகைகளை வெளி உலகத்துக்கு கொண்டு போங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. தனிப்பட்டு ஒவ்வொரு அமைப்புகளை சார்ந்தவங்க நாங்கள் வாரோம் அப்படின்ட்டு சொல்லி பப்ளிசிட்டி பண்ணாதீங்க தயவு செய்து. அதில் போய் கலந்துக்கிட்டு உங்களுடைய அந்த எண்ணங்களை பிரதிபலித்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. ஏன்னா எண்ணற்ற அமைப்புகள் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க. நிறையா போராட்ட களங்கள்லாம் நடந்திருக்கு. தேசபக்தி முன்னணி அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட பண்ணணும். அப்போ கூட பார்த்தீங்கன்னா அங்கனங்கன தலைவர்களை பிளாக் பண்ணிட்டாங்க. எதனால அப்படி? இதனால தான் நான் அதை சொல்கிறேன். நான் வாண்டியார் அண்ணனை நம்ம பாண்டியவில பக்கமே பிளாக் பண்ணிட்டாங்க, உள்ளே வர முடியாமல். சுரேஷ் அண்ணனை நம்ம இங்கிட்டு திருநெல்வேலி ஹைவேயில் உள்ள நுழையும் போதே திருமங்கலத்துக்கிட்டே கைது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சில பேர்களை அங்கனங்கன கைது பண்ணிட்டாங்க. ராம்நாட்டில் இருந்து வந்தவங்களை ஒரு பக்கம் கைது பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கைது பண்ணிட்டாங்க. அதனால தயவு செய்து அமைப்பை சார்ந்த உறவுகள், நாங்கள் ஆதரவுண்டு கூட நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட வேணாம், நாங்கள் வாரம்னு கூட நீங்கள் போட வேணாம். களத்தில் நின்றுட்டு போடுங்க. நாங்கள் இந்த அமைப்பை சார்ந்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்றத தயவு செய்து பதிவு பண்ணுங்க. எல்லா அமைப்புகளும் சமுதாயம் சார்ந்த எந்த அமைப்புகளாக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம இதில் ஒரு ஒற்றுமையை காட்டுங்க. தயவு செய்து அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வும் முத்துராமலிங்க தேவருடைய, நேதாஜியுடைய போர்க்குணம் கொண்ட சமுதாயமாக மாறுவதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். தயவு செய்து எல்லாரும் ஒருங்கிணைத்து வருகின்ற 27ஆம் தேதி அன்று முதுகுளத்தூரில் ஒரு பாண்டியர்களுக்கான அடையாளத்தை நிலைநாட்டுவதற்கான வழிவகுத்து எல்லோரும் ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.